வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்றைக்கி ஒரு மொழிபெயர்ப்பு கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. ஜெர்மானிய கதை. இதை எழுதியவர் பால் வான் ஹைசேன்றவர். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கானா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த கதை இத்தாலிய நாட்டில் உள்ள சொரண்டோன்ற நகரத்தில் நடக்கக்கூடிய கதை. காப்ரி தீவில் நடக்கிற மாதிரியான கதை எழுதப்பட்டிருக்கு. இது 3 நாட்டு கதை இணைந்த மாதிரி இந்த கதையை எழுதியிருக்காரு பவுல். இந்த பவுல் தன்னுடைய 23வது வயசில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஷேக்ஸ்பியருடைய காதல் கதைகளை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சு நம்ம புத்தகங்களில் படிக்கிறோமோ அதை விட முக்கியமான கதையாக எல்லாருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய கதையாக இந்த கதை இருக்குதுன்னு சொல்லி இந்த கதையை மொழிபெயர்த்தவர் பவுல் வான் ஹுசே பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இந்த கதைக்கு பெயர் காளி. கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? இந்த கதை நடக்கக்கூடிய இடம் இத்தாலிய நாட்டில் உள்ள சொரண்டோன்ற நகரத்தில். அங்கேருந்து காப்ரி தீவுக்கு போகக்கூடிய படகோட்டியும் அவனுடைய காதலியுமாக இந்த கதை முதலில் புனையப்படுது. காப்ரி தீவுக்கு படகோட்டுற ஒரு சின்ன பையன் படகை தள்ளுறதுக்காக தயாராக நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படகுல ஏறுறாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மதகுரு. அவர் படகுல ஏறி உட்கார்றதுக்கு வசதியாக படகை நிறுத்தி அவரை கைத்தாங்களாக பிடிச்சி உள்ளே வைக்கிறான். தூரத்துலேருந்து ஒரு கிழவி மதகுருவை பார்த்து கையை ஆட்டுறான். இவரும் திரும்பி பார்த்து ஆசீர்வதிக்கிற மாதிரி கையை ஆட்டிட்டு உட்கார்றாரு. படகை எடுக்க போனவன் ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு தூரத்தில் பார்க்குறான். ஒரு 500 அடி தூரத்தில் ஒரு பொண்ணு வேகமாக நெட்டையாக இருக்க பொண்ணு வேகமாக ஓடி வர்றாங்க. கையில் ஒரு பை ஒன்று வச்சுருக்காங்க, துணி மூட்டை மாதிரி. அவங்கள பார்த்த உடனே இவன் படகை தள்ளாமல் நிப்பாட்டுறான். இதை கவனிக்காத மதகுரு அவன்கிட்ட கேட்குறாரு, ஏன் படகை ஓட்டாமல் நிற்கிறேன்னு. ஏதோ லாரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் இந்த படகுல வர்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அப்படிங்கும்போது, நான் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, நீ தான் இந்த படகு ஓட்டி இதனுடைய தலைவன், நீ தான் முடிவு பண்ணணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வர்றதில்லை அப்படிங்கிறான். அந்த பொண்ணு வேகமாக படகு பக்கத்தில் வந்த பிற்பாடு படகு துறையில் நின்ன ஒரு இளைஞர்கள் ஒரு 10 பேர் ஒன்று கூச்சல் போட்டுட்டு, ஓ காளி அடங்காப்படாரி வர்றதை பாரு அப்படின்னு வாயில் வந்ததை பேசுகிறாங்க. அவங்கள பார்த்து திருப்பி ஒரு முறைச்சிட்டு படகுக்கு பக்கத்தில் நிற்கிறா. அப்போ படகோட்டியை பார்த்து சொல்கிறா, நானும் இந்த படகுல காப்ரி தீவுக்கு வரட்டுமா, என்கிட்ட ஒரு 50 சென்ட் இருக்குது, படகுக்கு கூலியாக வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், உங்ககிட்ட கூலி வாங்கி தான் எனக்கு நிறையணுன்றது கிடையாது, சும்மா உட்காருன்றான். அவள் பிடிவாதமாக, இங்கே பாரு, நீ கூலி வாங்கலைன்னா நான் இந்த படகுல ஏற மாட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கு மதகுரு இடையில சொல்கிறாரு, இங்கே பாருமா சின்ன பொண்ணே, அவன் படகு ஓட்டுறவன், உன்னோட காசை வாங்கி தான் அவன் பெரிய ஆளாகணுன்றது கிடையாது, நான் போகிறதுக்காக அவனுக்கு படகுக்கு கூலி கொடுக்க தான் போகிறேன், நீ உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரு, அவனோட பிடிவாதம் பிடிக்காதன்னு சொல்கிறாரு. சரின்னு அவன் அந்த படகுல உட்காடுறான். அப்போ 2 பேருக்கும் சேர்த்து அவன் படகை தள்ள ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தள்ளி அவன் நல்லா உட்காந்துக்கிட்டோன்னு தன்னோட சட்டையை எடுத்து போடுறான் உட்கார்றதுக்கு தோதா. ஆனால் அவள் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் மதகுருவுக்கு முன்னாடி இருந்த சீட்டில் போய் அவள் உட்காடுறான். அப்போ மதகுரு தனக்குள்ளே சிரிச்சுட்டு சொல்கிறாரு, பாரு, நான் உட்காரும்போது நீ ஏதாவது பண்ணியா, அவள் உட்காரும்போது இதெல்லாம் வாலிப வயசு பண்ணுற குறும்பு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. படகு நகர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கிட்டே இவர் பேச ஆரம்பிக்கிறார், எப்படி இருக்க லாரெல்லா, நீ அம்மா எப்படி இருக்காங்கன்னொடனே, அம்மாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறா. நான் ஈஸ்டருக்கு வந்தப்போ கூட பார்த்தனே, கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ என்னாச்சுன்னொடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வியாதி முத்தி போய் இப்போ ரொம்ப படுக்கையோடு இருக்காங்க, ரொம்ப எதுவுமே செய்ய முடியல அவங்களால அப்படிங்கும்போது, ஆமாம், நீ படகுக்கு ஓடி வரும்போது அந்த பசங்கள்லாம் உன்னை பார்த்து ஏன் இப்படி கத்துனாங்க அப்படின்னோடனே, அவங்களுக்கு என்ன, என்னை பார்த்தா எப்போவுமே அப்படி தான் தெரியுது, நான் அவங்கள மாதிரி குடிக்கிறதில்ல, ஆட்டம் போடுறதில்ல, டேட்டிங் போகிறதில்ல, அம்மாவை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கேன், வீட்டுக்கு தேவையான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா அவனுங்களுக்கு எப்போவுமே கேவலமாக இருக்குது அப்படின்னோடனே, இங்கே பாருமா, அது மட்டும் கிடையாது, நீ அவனுங்களை அலட்சியப்படுத்தாமல் முறைக்காமல் நீ சாதாரணமாக இருந்தீனாலே அவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க சொல்கிறதுக்கு நீ எதிர்ப்பாக நீ ஏதாவது அலட்சியமாக பேசுகிறதையோ முறைக்கிறதையோ செஞ்சால் அவனுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் நீ ஏன் அந்த வந்த ஓவியனை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு மொட்டையாக கேட்குறாரு. ஓ,
நேப்பிள்ஸ்லேருந்து வந்தவனை சொல்கிறீங்களா? அவன் என்னை ஓவியம் வரையணும்னு சொன்னான். இந்த ஓவியத்தை கொண்டு போய் அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதனால் பயமாக இருந்துச்சு, நாங்கள் வேண்டான்ட்டோம். எங்கள் அம்மாவுமே அதுக்கு பயந்து வேண்டான்ட்டாங்க. என்னம்மா அப்படி முட்டாளாக இருக்கீங்க? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்டு கேட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா சௌரியமாக இருக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு வசதியானவன், உங்கள் அம்மாவையும் உன்னையும் நல்லா பார்த்துக்குவான்ல. அப்படிங்கும்போது, உங்களுக்கு தெரியாது ஃபாதர், நான் அவனுக்கு பாரமாக போகிறதுக்கு விரும்பவே இல்லை. அவனுடைய சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்க கல்யாணத்துக்கு, எங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு? எங்களுடைய ஏழ்மையான நிலையை பார்த்து அவனை பார்த்து கேவலமாக பார்க்க மாட்டாங்களா? அவனுக்கும் ஒரு காலகட்டத்தில் சீ அப்படின்னு தோணாதா? எல்லா பெரிய சுமையை நம்ம இழுத்துக்கிட்டோன்னு தோணாதா? அதனால் எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னொன்னே மெதுவாக ஃபாதர் பக்கத்தில் வந்து, உனக்கு வேறு ஏதாவது எண்ணங்கள் இருக்கான்னு கேட்குறாரு. படகோட்டி பக்கம் லேசாக கண்ணை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணத்தின் மேலேயே விருப்பமே கிடையாது. கல்யாணமே செய்துக்காமல் நான் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏமா இவ்வளோ பெரிய முடிவுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா ஃபாதர்னு கேட்டோன்னே, நல்லா தெரியுமே, நிறைய தடவை நான் அவனை பார்த்துருக்கேனே. அப்படிங்கும்போது, எங்கள் அப்பாவை பற்றி வெளியே யாருக்குமே தெரியாத விஷயம் இருக்குது ஃபாதர். எங்கள் அம்மாவை போட்டு அடி அடி அடின்னு அடிக்க வேண்டியது, அவ்வளவு அடி அடித்து கொஞ்ச நேரத்தில் மூச்சு முட்டுற மாதிரி அவளை வந்து இருக்க அணைச்சி அவளை கஷ்டப்படுத்த வேண்டியது. எங்கள் அம்மா அடிக்கும் அன்புக்கும் இடையிலேருந்து அப்படியே கஷ்டப்பட்டே இப்படி நஞ்சு நூலாக போயிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆண் எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறா. இங்கே பாரும்மா, எல்லா ஆம்பளைங்களும் அப்படியா? நல்லவங்களும் இருக்காங்கல்ல, குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டிங்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க ஆம்பளைங்களும் இருக்காங்கல்ல. இல்லை ஃபாதர், நான் அந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கவே கிடையாது. ஆமாம், அந்த ஓவியனும் உங்கள் அப்பா மாதிரி இருப்பான்னு நினச்சி தான் நீ வேண்டான்ட்டியா? ஆமாம் ஃபாதர், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு அணைக்கும் போது அவர் கண்ணில் ஒரு ஒளி தெரியும். அதே மாதிரி ஒளியை அந்த ஓவியன் கண்ணில் நான் பார்த்தேன். இவனும் அவர் மாதிரியே பண்ண மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு அவனோட அணைப்புக்கு மூச்சு முட்டுற மாதிரி வாழ்கிறதுக்கு நான் விரும்பலை ஃபாதர். என்னமோம்மா, நான் சொல்கிறத உனக்கு சொல்லிட்டேன். வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. உனக்குன்னு ஒரு நல்லவன் வரத்தான் போகிறான். நீ காதலில் விழுந்து அவன் மேலே உங்கள் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக இருக்க தான் போகிற அப்படின்னு பேசிட்டு வரும்போதே கேப்ரி தீவு வந்துடுது. வந்த உடனே இவன் படகை கொண்டு போய் படகு துறையில் நிப்பாட்டி மாட்டிட்டு அவருக்கு கை தாங்கலாக கொடுத்து வெளியே எடுத்து விடுறான். அவர் மெதுவாக ஏறிடுறாரு. இவளுக்கு கை கொடுக்கும்போது இவ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளே ஏறி போயிடுறான். வெளியே வந்த ஒரு பாடு 2 பேரும் கரையில் நின்று அப்போ இவ சொல்கிறாரு, ஏம்மா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவே இல்லை, அம்மா நைட்டு தனியாக இருக்க முடியாது இல்லைன்னே. ஆமாம் ஃபாதர், இருக்க முடியாது. நான் வந்து பட்டும் நூலும் கொண்டு போகிறேன் கேப்ரி தீவில் கொடுக்கறதுக்காக. ஒருத்தவங்க எங்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க பட்டு ஒருத்தவங்களையும் நூல் ஒருத்தவங்களுக்கும் விற்றுட்டு கொண்டு போகிற ரொட்டியை சாப்பிட்டு மத்தியானத்துக்குள்ளே நான் திரும்பிடுவேன் ஃபாதர். அப்படிங்கும்போது இந்த படகோட்டிகிட்ட வந்து ஃபாதர் சொல்கிறாரு, நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கி நான் திரும்பி வருவனோ இல்லை நாளைக்கு வருவனோ எனக்கு தெரியாது. நம்ம கேப்ரி தீவில் ஒரு அம்மா இருக்காங்க, சொரண்டோவில் இருந்தவங்க தான் இந்த ஊருக்கு மாறி வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு போதனை பண்ணாதான் பிடிக்கும். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ. ஆனால் இன்றைக்கி திரும்ப முடியுமா என்னன்றது சந்தேகமாக இருக்குது. நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இவ வந்தானா இவளை மட்டும் கூட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரையை நோக்கி போகிறாரு, உள்ளுக்குற நகரத்தை நோக்கி போகிறாரு. இவ பொதுவாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். இவ போகிறதையே இவன் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு தரம் வந்து சொரண்டோவிலேருந்து கேப்ரி தீவுக்கு வரும்போது ஒரு 10 கூட ஆரஞ்சு பழம் கொண்டு வந்து இங்கே விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போவான். அதை இவன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்பி மறுபடியும் வந்து கரையில் உட்காந்துடுறான் இவளுக்காக. அப்போ அவனுக்கு தோணுது, நம்ம எதுக்காக இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், அவள் நம்மளை சட்டையே பண்ணுறது கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த படகு துறையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்லேருந்து டவன்காரின்னு ஒருத்தி வந்து இவனை வான்னு கூப்பிட்றா. உள்ளே போய் உட்காடுறான். முதல்ல ஒரு டீ கொடுக்குறா. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ வந்து இப்போ நிலைமை எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்துட்டாங்களா ஹாலிடேக்கு, விசிட்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்களா, சொரண்டோ எப்படி இருக்குது, பிஸியாக இருக்கா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் சொல்கிறான், இங்கே வந்து இன்னும் ஸ்ப்ரிங் சரியாக ஆரம்பிக்கலை, அதனால் இன்னும் பெருசாக வந்து யாரும் ஹாலிடேஸ்க்கு நிறைய பேர் வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளாகும் பிக்கப் ஆகிறதுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீ இந்த படகு ஓட்டுறதுலேயே உனக்கு சம்பாத்தியம் வந்துருமா அப்படின்னு கேட்குறா. இந்த படகு ஓட்டுறதை வச்சுலாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார்,
அவர் பெரிய தோட்டமெல்லாம் ஆரஞ்சு தோட்டம் வச்சுருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு மீன்பிடி தொழிற்சாலை கூட வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்கும்போது, அப்போ உனக்கு பரவாயில்ல தான், அதிர்ஷ்டந்தான் உன் பக்கம் அப்படிங்கிறா. அதனால தான் அவருடைய தோட்டத்துலேருந்து ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து இங்கே கேப்ரி தீவில் விற்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாம், அவர் கல்யாணமெல்லாம் எதுவும் பண்ணிக்கலையா அப்படிங்கும்போது, அவருக்கு யாரும் கிடையாது, கல்யாணம்லாம் பண்ணிக்கல என்னையை தவிர. அதனால் அவர் என்னை நல்லா பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். மத்தியானம் 2 மணி ஆயிடுது. அது வரைக்கும் லாரில் திரும்பி வரல. இந்த டவன்காரி இவனுக்கு ஒரு கப்பு இது ஒயின் ஊற்றி கொடுக்குறா, குடிக்க சொல்லி. இவனும் குடிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், போதும், இதுக்கு மேலே நான் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே லாரெல்லாம் வந்துடுறா. இந்த கஃபேக்கு வெளியே நிற்கிறதை இவன் பார்த்துடுறான். அவள் வந்துட்டானொன்னே, இல்லை, நான் காலையில் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு வந்துட்டா, அவள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, நைட்டுக்குள்ளே நான் இவளை கொண்டு போய் விடணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். அப்போ இவளுடைய ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு சொல்கிறான், இரு 2 பேரும் உள்ளே வாங்க, கொஞ்சம் நேரம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் போகலாங்கிறேன். அவள் வெளியிலன்னு சொல்கிறான், நான் சாப்பிட மாட்டேன், நான் குடியெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறா. இவனும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டில் ஏறி உட்காந்து போட்டை நகர்த்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் பேசாமையே இருக்கிறான். இவன் மனசையே தாங்காமல், எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படி என் கூட பேசாமையே இருக்க போகிற, நான் எவ்வளோ பிரியம் உன் மேலே வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த பிரியத்தை நீ கண்டுக்கவே மாட்டியா அப்படிங்கிறான். இந்த மாதிரி அபத்தமாக நீ பேசுகிறதா இருந்தால் நான் இந்த கடலில் குதிச்சிருவேன் அப்படிங்கிறா. இங்கே பாரு, என் மனசில் இருக்கிறத நான் என்றைக்காவது உனக்கு ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஓவியன் வந்தானே நேப்பிள்ஸ்லேருந்து, அவனை மாதிரியெல்லாம் நான் கிடையாது. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன், உன் மேலே நான் உயிருக்கு உயிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவன் படகு தன்னால் போட்டுன்னு சொல்லிட்டு வேகமாக இவளை கட்டி அணைச்ச உடனே இவளை கோவத்தில் அவனை பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சிட்றான். இங்கேருந்து எப்படியும் ஒரு 6 மைல் நீந்தி போனால் தான் கேப்ரி சரண்டோவுக்கு போக முடியும். அவன் கெஞ்சுறான், நான் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி உன்னை பண்ணியிருக்கக்கூடாது, தயவு செஞ்சு வந்துரு, உன்னால் நீந்தி போக முடியாது, நான் இப்படியே இந்த கடலில் இருந்தீன்னா செத்து போயிடுவேன், உன்னோட நானும் விழுந்து சாக வேண்டியதுதான், நானும் வரட்டுமா, 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவோமான்னு சொல்லி கெஞ்சுறான். அவள் பின்னாடியே அந்த படகை தள்ளிக்கிட்டே போகிறான். அவள் திரும்பி கூட பார்க்காம நீந்திக்கிட்டே போகிறாள். ஒரு 10 நிமிஷம் கழிச்ச உடனே அவளுக்குமே கை காலெலாம் சோர்ந்து போகுது. அவள் திரும்பி பார்த்தோடனே அவன் கையெடுத்து கும்பிட்றான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு அவள் கையை கொடுத்து மேலே தூக்கி விட்றான். அவள் நனைஞ்ச உடுப்போட மேலே ஏறி உட்காடுறா. மழை வேற கொட்ட ஆரம்பிக்குது. 2 பேரும் தொப்புன்னு நனைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இவன் கொண்டு சொரண்டோ தீவில் அவளை இறக்கி விட்றான். அவள் வேகமாக இறங்கி போகிறேன்னு கூட சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு வீட்டில் படுத்தவனுக்கு பயங்கரமான ஜுரம், எந்திரிக்க கூட முடியலை, அப்படி பயங்கர ஜுரம் அடிக்குது. அப்படியேவும் நடுங்கிக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்போ பார்த்தா மெதுவாக ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இவ நிற்கிறா. லாரெல்லா வீட்டுக்குள்ளார நிற்கிறா. இவனை பார்த்த உடனே எனக்கு மனசில் தோணிச்சு, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரி, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். இவனால் பேசக்கூட முடியல. அதனால தான் நான் உனக்கு இது வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் மாதிரி ஒன்று அவன் தலையில் அவனுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுத்து 10 மாதிரி தலையில் ஒன்று போட்டு விட்டு போர்வையெல்லாம் போற்றி விட்றான். அப்போ அவன் சொல்கிறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உன்னை தொட்டிருக்கக்கூடாது, நீ என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், மன்னிக்காமல் இருந்திருந்தேன்னா நான் இப்போ வருவேன் நான் உன்னை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறான். அவன் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் இவன் பார்க்க வந்ததே அவனுக்கு பாதி தெம்பாக இருக்குது. மெதுவாக எந்திரிச்சு உட்காடுறான். நீ நினைக்கிறியா உங்கள் அப்பா மாதிரி நான் இருப்பேன்னு? நீ உனக்கு பிடிக்கலைன்னா நான் மறுபடியும் அந்த பேச்சை எடுக்கவே மாட்டேங்கிறான். உடனே அவள் சொல்கிறா, உன்னை பிடிச்சதுனால தான் நான் வந்திருக்கேன், இல்லைன்னா வருவேனா அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் அவங்க வீட்டிலேயும் அவனுக்கு சாய் தயாரிக்கிறா. சாய் தயாரித்து அவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டை வாட்டி கொடுக்குறா. அப்போ அவங்கிட்ட சொல்கிறா, நான் இவ்வளோ நாள் ஆத்திரக்காரியாகவும் கோபமாகவும் அலட்சியமாகவும் நான் போட்டது எல்லாமே வேஷம். என்னை ஜனங்கள்லாம் காளின்னு கூப்பிட்டாங்கல்ல, அது எல்லாமே நான் போட்டுக்கிட்ட வேஷம். என்றைக்காவது மனசு மாதிரி நானே உன்னை பிடிச்சிருக்குன்னு என் வாயால் சொல்லிடுவோன்னு பயந்து தான் உன்னை பார்த்தாலே நான் வெறுப்பாக நடந்துக்க ஆரம்பித்தேன். ஆனால் அது கூட என்னால் இப்போ முடியலை. நான் என் புருஷனை தவிர வேறு யாரையும் கனவுல கூட முத்தமிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை இறுக்கி அணைச்சி ஒரு 3 தடவை முத்தம் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. ஐயோ ரொம்ப இருட்டி போச்சே, இப்போ போய் நீ வெளியே போகிறேங்கிறியே அப்படிங்கிறான்.
இந்த லாரெல்லாவுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க தான் என்னைய பார்த்து பயப்படணும். அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத, நல்லா தூங்கு, நான் உன்னைய மறுபடியும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர சர்ச்சுக்கு ஃபாதர் கிட்ட போகிறா. அவர் மன்னிப்பு கேட்குற இதில் உட்காந்துருக்காரு. இவ பக்கத்தில் போய் உட்காந்து கண்ணை மூடி தன்னுடைய மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறா. அந்த படகோட்டியை தான் எந்த அளவுக்கு விரும்புகிறோன்றதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இதில் எந்த தப்புமே கிடையாது மகளே. உனக்கும் அவனுக்கும் கூடிய சீக்கிரமே இந்த சர்ச்சிலேயே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மதகுரு சந்தோஷமாக இந்த பொண்ணு அந்த ஆலயத்தை விட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியே வர்றதா இந்த கதையை முடிக்கிறாரு இந்த கதையாசிரியர் பால் வான் ஹைசே. உலக பிரசித்தி பெற்ற ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசருடைய கதையை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையோடு இந்த கதையை ஒப்பிட்டு அந்த அளவுக்கு சிறந்த கதைன்னு கதையாசிரியர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அற்புதமான கதை இது. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.